குருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரமா வாழ்க, குருவே துணை. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிட்ஸ் சேனலை பார்க்குற குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களா நல்லா இருக்கிறீங்களா? குழந்தைங்களாம் போன வாட்டி யானை கதை கேட்டீங்கல்ல? அந்த யானையால முடியாதுன்னு சொல்லி விட்டுடுச்சு. ஆனா அந்த சந்தானம் சக்தி குழந்தை பையன் பார்த்தீங்கல்ல, சின்ன வயசுல அந்த பையன் எவ்வளவு வேள்விலாம் பண்ணி தான் வீட்டுல கத்திய சக்தியே அவனால போயிருக்குது. எவ்வளவு அவன் பண்ணிருக்கான். அந்த கதை கேட்டீங்கல்ல? நம்மளாலையும் முடியும். முடியாது. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட்டா எவ்வளவு நன்மைகள், அதை நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும்னு போன கதையில நம்ம சொன்னோம். எத்தனை குழந்தைகள் அது மாதிரி கடைபிடிச்சிங்க? எத்தனை குழந்தைங்க கடைபிடிச்சிங்க? எத்தனை பேர் சின்ன வயசுல இருந்தே இதை மாரி நம்ம கலந்துரையாடுறவங்க பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம், மந்திரம் படிச்சோம், தியானம் பண்ணோம், தொண்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு எத்தனை பிள்ளைங்க பங்கு பெற்றீங்கன்னு தெரியல. பங்கு பெற்ற பிள்ளைங்க எல்லாம் தயவு செய்து உங்களுடைய பதில நான் எதுல எதிர்பார்க்கறோம்னு, நாங்கெல்லாம் கிட்ஸ் சேனல் எதுல எதிர்பார்க்கணும்னா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தணும். இந்த குழந்தைங்களை கமெண்ட்ஸ்ல போட தெரியாதுன்னா பெற்றவங்க தயவு செய்து பிள்ளைங்களுக்கு அதை ஊக்குவீங்க. கிட்ஸ் சேனல்ல போய் வீடியோ பார்த்துட்டு பிள்ளைங்களுடைய எண்ணங்கள் என்ன, பேரண்ட்ஸ் தான் கேள்வி கேட்க முடியும். இது ஒரு சச்சங்கம் என்றது இந்த இடத்துல இது நமக்கு பிள்ளைங்களை குருக்குல அனுப்புற மாதிரின்னு போன வீடியோல சொன்னோம். குருக்குல வாசம் மாரி பிள்ளைங்கள் நன்னெறிப்படுத்துறது, நல்ல வழிக்கு கொண்டு வர்றது இந்த கிட்ஸ் சேனல் குழந்தைங்களை. அதனால இந்த கிட்ஸ் சேனலை பார்க்கல பெரியவங்களும் பார்த்து அந்த குழந்தைங்களை கமெண்ட்ஸ்ல ஒவ்வொரு குழந்தைங்களையும் தயவு செய்து தெரியப்படுத்துங்க. அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நாமளும் இதே மாதிரி செய்யறதுனால 4 பிள்ளைங்க இதை பார்த்து நல்ல பயனடைவாங்க, அதுங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால பாக்குற பெத்தங்கள் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடாம ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்க கேள்வி கேட்கல, ஆனா கமெண்ட்ஸ்ல உங்களோட பதிலை எதிர்பார்க்கணும். நாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சக்தி என் குழந்தை செஞ்சிருக்கிறான், என் குழந்தை பண்ணிருக்கிறாங்க, எங்களுக்கு இப்ப நம்ம சமையல் குறிப்புகளை பார்த்துருக்கீங்களா யூடியூப் சேனல்ல? ஓ, நாங்க இந்த மாதிரி சமைச்ச சக்தி ரொம்ப அருமையா இருந்தது, எங்களுக்கு இந்த மாதிரி சமையல் கொடுங்க சக்தி, அடுத்து இந்த சமையல் போடுங்க. ஒரு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சாப்பாட்டுக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் போடுறாங்க ஜனங்க. ஆனா இந்த உடல் வளர்ச்சிக்கு அது தேவை இல்லைன்னு, ஆனா இந்த ஆன்மா அதோட முக்கியம். அதுக்குதான் உங்களுக்கு நாங்க பதில் கேட்கிறோம். தயவு செய்து பேரண்ட்ஸ் எல்லாரும் உங்க பிள்ளைங்களுக்கிட்ட கருத்து சொல்லி, பிள்ளைங்க வாயால கருத்துக்க கேட்டு பிள்ளைங்களுக்கு முடிஞ்சா டைப் பண்ண சொல்லுங்க. அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு டைப் பண்ணி அதை அனுப்புங்க. எத்தனை பேர் கமெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சில வீடியோக்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் 500 பேர் கூட கமெண்ட்ஸ் போடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் அதை இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க பாத்தீங்களா? இந்த காலத்துல நமக்கு ஆன்மீகம் முக்கியம் சக்திங்களா. இந்த உலகம் எந்த அழிவு போய் கொண்டிருக்கிறது, இந்த ஆன்மீகம் தான் நம்மளை காப்பாற்றும். அதனால தயவு செய்து இதை பாக்குற பேரண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் அம்மா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த வீடியோ நம்ம பார்த்தோம், நம்ம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களும் பார்த்த ஒவ்வொரு 1000 பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1000 கமெண்ட்ஸ் உண்மையாலுமே கண்டிப்பா வரும் எதிர்பார்க்கணும் அடுத்த தடவை. அப்பதான் பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பிள்ளைங்களும் நம்மள ஆன்மீக ஈடுபட்ட பெற்றவங்களுக்கு அது உறுதுணையா இருப்பீங்க நம்பிக்கையோட நாங்க கேட்கிறோம் சக்தி. ஓம் சக்தி. சரி, இப்ப கதைக்கு போலாமா? அம்மா நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறாங்க. நிறைய சிறு வயதுல இருந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட நிறைய வாய்ப்பு. தொண்டு மருவத்தூர்ல குட்டி குட்டி பசங்கள்லாம் தொண்டு செய்யுங்க, பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். நான் செய்யற சக்தி, நான் செய்யற சக்தின்னு ஓடியாருங்க எங்களுக்குலாம். அப்ப நிறைய பெரியவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கறாங்க. சிறு வயது முதல் பெரியவர்கள் வயசானவங்க வரைக்கும் நிறைய வாய்ப்பு கொடுக்கறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அம்மாவோட அருள்வாக்கு ஒண்ணு, கொடுக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக்கொள் மகனேன்றாங்க. இப்ப வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம எல்லாரும் ஒரு சிலங்க பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க சொல்லுவாங்க, இப்ப ஒரு பிள்ளைங்க சொல்ல பெரியவங்க சொல்லலாம், ஐயோ எங்க குடும்பத்துல ஏழ்மைங்க, எங்க அப்பா ரொம்ப குடி போதையில இருக்கிறாரு, எங்க குடும்பம் ஏழ்மை, என்னால படிக்க முடியல, என்னால வசதியா என்னால வாழ முடியல, எங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இல்ல, நான் என்ன பண்ணது, எனக்கு படிப்பு வர மாட்டுது, என்னால வாழ்க்கையில முன்னேற முடியாது, இப்படிதான் நிறைய பேர் மன கஷ்டப்படுறோம். தேவையே இல்லை. கடவுள் எல்லாருக்குமே ஒரு ஒரு வழி வைத்திருக்கிறார். ஆனா நம்மளுடைய முயற்சி, தன்னம்பிக்கை தேவை. என்னாலும் நம்மளாலையும் செய்ய முடியும், என்னாலையும், உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே பாடினாங்க. அதனால எல்லாராலையும் முடியும். எல்லாரும் உள்ள இருக்கிறதும் ஆன்மா, கடவுள். அந்த ஆன்மாவை தட்டி எழுப்பி கடவுளை நீங்க கேட்டீங்கன்னா கடவுள் உங்களை வழிகாட்டுவார். ஒவ்வொரு செயலில் வழிகாட்டுவார். உண்மையாலுமே இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னைக்கு பேசலாம், நம்ம நினைக்கலாம் ரெடி பண்ணி பேசுறாங்க. இல்ல அம்மா, எதுவுமே ரெடி பண்ணாம தான் வீடியோக்கு போயிருக்கிறோமா, நீ தான் வழி நடத்தணும். என்னுள்ளது என்ன பேசணுமா நீதாமா பேசணும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதம்மா, உள்ள இருக்கிறது நீதான், நீதான் பேச போற சொல்லி சக்தி ஒளி புத்தகத்தை எழுத்த வச்சுதான் பேச ஆரம்பிப்போம். இந்த வீடியோல இருக்கிற எல்லாருமே எல்லாருமே அம்மாவுடைய, எல்லாருமே அப்படிதான் அம்மா பக்தர்கள் எல்லாமே. எனக்கு சக்கரம் போட தெரியாத சக்தி,
கிட்ட போய் நிப்பாங்க. ஆனா அவங்கள சக்கரம் போட வைக்கும் அம்மா. ஒவ்வொரு செயலையும் அம்மா துணை கொண்டு உங்களாலேயும் முடியும். தன்னம்பிக்கையோட எந்த ஒரு செயலும், இந்த வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் நம்மளாலேயே முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோட இருந்தா கொடுக்கிற ஒரு ஒரு வாய்ப்பையும் நம்ம பொக்கிஷமா மாத்தலாம். அதுக்குதான் இந்த கதை. கதைக்கு போலாமா? அம்மாவோடைய அருள்வாக்கு எல்லாம் நல்லா இந்த மதுராக்கு பதிய வைக்கணும். அதாவது கொடுக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக்கொள் மகனே. இதுதான் அந்த கதை. சரி, கதைக்குள்ள போலாமா? அதாவது ஒரு கிராமத்துல ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த ஏழ்மையான குடும்பத்துல ஒரு சிறுவன் ஒருத்தன் இருந்தான். அந்த சிறுவன் வந்து அவனுக்கு அவனோட ஏழ்மை காரணம், அவனுக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை. ஆனா அவனோட ஏழ்மை காரணமாக அவனால படிக்க முடியல. படிப்பை பாதிலே விட்டுட்டான். படிப்பை பாதிலே விட்டதுனால அவன் குடும்பத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம். அதனால எவ்வளவு நாள் பட்னியாவே கடந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சிறுவன் நினைச்சானா, நம்மளுக்கு படிப்புங்கிறது வசதி கிடையாது, வாய்ப்பு கிடையாது. சரி பரவாயில்ல, நம்ம போய் எங்கேயாவது ஒரு வேலையாவது போய் தேடிக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு போய் வேலை தேட போயிருக்கான். எங்க பார்த்தாலும் அலைஞ்சு அலைஞ்சு தேடி தேடி பார்த்தா அவனுக்கு வேலையே கிடைக்கல. அதுல சாப்பாடு வேற இல்ல. சாப்பிடாம என்ன செஞ்சா உடல் ரொம்ப சோர்ந்து போய் மயக்க நிலையில வந்துட்டான். அதனால மயங்க கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு திண்ணை மாரி இருந்தது, ஒரு கொட்டகை மாரி இருந்தது. அது வந்து ஒரு நாடக கொட்டகை. அந்த நாடக கொட்டகை அந்த திண்ணையில போய் வாசல்ல தெருவாசல்ல உக்காந்துக்கிட்டான். உக்காந்துட்டு பசியா இருக்குது, மயக்கமா இருக்குது உக்காந்துங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய பணக்காரர், அந்த காலத்துல பெரிய பணக்கார, அதுல இந்த அது பெரிய பழைய காலத்து கதை. அந்த காலத்துல குதிரை வண்டியில் தான் வருவாங்க. குதிரை வண்டியில குதிரையை ஓட்டிங்கன்னா அந்த பணக்காரர் வந்து அந்த குதிரையை வந்து வண்டியை நிறுத்திட்டு குதிரையை கட்டி விட்டுட்டு அந்த நாடகம் பார்க்க அந்த பணக்காரர் வந்திருக்கிறார். அந்த பெரிய பணக்காரர் வந்த உடனே இந்த பையனை பார்த்தோன்னே, தம்பி கொஞ்சம் இந்த குதிரையையும் அந்த இந்த வண்டியையும் கொஞ்சம் பாத்துக்கிறியாப்பா? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சொல்றாங்க, நாடகம் பார்க்கற நேரத்துல வந்து இந்த வண்டியையும் குதிரையும் யாராவது திருடின்னு போயிடுறாங்க. வந்து பார்த்தா வண்டியும் இருக்க மாட்டேது, குதிரையும் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்கப்பா. நான் போய் நாடகம் பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் என் குதிரையும் வண்டியும் கொஞ்சம் பாத்துக்க, நான் உனக்கு ஏதாவது கொஞ்சம் வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே நமக்கு நினைச்சிட்டு உக்காந்துருக்கான். அவர் நாடகம் பார்க்க உள்ள போயிட்டாரு. யாரு? பணக்காரர். இந்த பையன் என்ன செஞ்சுதான் உக்காந்து வாசல்ல உக்காந்துருக்கான். நாடகம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த பணக்காரர் வந்து உள்ள இருந்து நாடகம் முடிச்சு வெளியில வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிப்போச்சு. குதிரையை பாக்குறாரு. குதிரை வந்து அப்படியே அழுக்கு சாணம் படிச்சு அழுக்கு போய் அழுக்கா இருந்த அந்த குதிரை வந்து பல 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 சுத்தமா அழகா நீட்டா இருக்குது. அந்த வண்டியை பார்த்தா வண்டி அவ்வளவு சுத்தமா இருக்குது. அந்த பணக்காரங்க ரொம்ப சந்தோஷம் தாங்கல. அந்த பையனை கூட்டு கட்டி பிடிச்சி, என்னப்பா இவ்வளவு சுத்தப்படுத்தி வச்சு, இது வரைக்கும் நான் வாழ்நாள் என் குதிரை இவ்வளவு சுத்தமா பார்த்ததே கிடையாதுப்பா. என்கிட்ட வேலை செய்யறவங்க கூட இவ்வளவு சுத்தப்படுத்த மாட்டாங்கப்பா. இவ்வளவு அழகா செஞ்சு வச்சுக்கிறியப்பா, ரொம்ப சந்தோஷப்பா என்ன சொல்லிட்டேன். அந்த பையனுக்கு பேசுனதோட அதிகமா கொஞ்சம் காசையும் பணத்தை கொடுத்துட்டாரு. அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். நாம அவர் கொடுத்த பணத்தை நமக்கு அதிகமா கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் அவன் அந்த நாடகோட்டையில இருந்து உக்கார ஒவ்வொருத்தவங்களும் நிறைய பேர் இதை கேள்விப்பட்டு அந்த நாடகத்துக்கு வரங்க பணக்காரங்க எல்லாமே என்னோட குதிரையை பாத்துக்க, என் குதிரை வண்டியை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒவ்வொரு நாளும் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிறாங்க. இவன் அந்த சின்ன பையன் என்ன பண்ணா, ஒவ்வொரு நாளும் இந்த குதிரையை பாக்குறது, அவங்க நாடகம் முடிச்சு வரத்துங்காட்டி குதிரையை நல்லா சுத்தப்படுத்தி பல பலன்னு ஆக்கி வைக்கிறது. அப்புறம் அந்த வண்டியெல்லாம் சுத்தப்படுத்தி பாதுகாத்து, குதிரையை பாதுகாத்து வண்டியை பாதுகாத்து ஒவ்வொருத்தங்க ஒப்படைச்சுனா வந்தான். நாளோட்டமும் அவனுக்கு நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுல இந்த வருமானம் வர வர அவன் என்ன பண்ணான், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய குதிரை லாயத்தையே உருவாக்கிட்டான். பெரிய கொட்டகை அமைச்சு அவனுக்கு பணி செய்யறதுக்கு ஒரு 10-15 வேலையாட்களையும் வச்சு அவன் வந்து நல்லா பணி பண்ணினே வந்துக்கிறான். இது நிறைய வருமானமும் வந்து போச்சு. அவன் கொஞ்சம் வசதியா வந்துட்டான். ஆனா வசதி வந்தாலும் அவன் கிடைத்த வேலையை விடல. இதையே தொடர்ந்து செய்துகிட்டே வந்தாலும் நாளோட்டமா என்ன பண்ணான்னா, அந்த உள்ள நாடகம் பார்க்க மாட்டான். வெளியில இருந்துக்கனே அந்த நாடகம் உள்ள போறதனா காதல வாங்கிட்டே இருப்பான். வெளியில இருந்து அந்த நாடகத்தை என்ன பேசுறாங்க, இது ஒரு சச்சங்கம் இருந்தான், கலந்துரையாடல் பேர் தானே. உள்ள நாடகம் நடக்குது. அந்த நாடகத்தை இந்த பையன் வெளியில இருந்து காதல் வாங்கிட்டே இருப்பான். காதல் வாங்கினே இருக்கக்குள்ள என்ன பண்ணுவான், ஓ இந்த நாடகத்துக்கு இப்படி இப்படி வந்து, அதாவது இந்த வார்த்தை இப்படி போட்டா நல்லா இருக்குமே, இப்படி இந்த நாடகத்துக்கு வந்து அழகா செய்திகள்லாம் இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமே, இப்படி போட்டா நல்லா இருக்கும். இவனுக்குள்ளே ஒரு மனசுல வந்து டைரக்ஷன் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, அப்படி பண்ணா நல்லா இருக்குமே, எடிட்டிங் இப்படி பண்ணா நல்லா இருக்கும், கதை இப்படியே நல்லா இருக்குமே சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே ஒரு ஒரு உணர்வுகள் வந்துகிட்டே இருக்குமா. நாளோட்டமா இவன் மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள், நாடகத்தை பத்தி நிறைய புது புது சிந்தனைகள், புது புது எண்ணங்கள், அதை காதல வாங்க வாங்க, நல்லதை காதல வாங்க வாங்க அவனுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்து இப்படிதான் எழுத நல்லா இருக்குமா, ஆனா இதெல்லாம் யார் சொன்னா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருப்பான். ஒரு நாள் கடவுளே பார்த்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த நாடகத்தை நிறைய பேர் வந்துக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்துக்கிற நேரம் பார்த்து முக்கியமான கதாபாத்திரம் இருக்கிற ஒருத்தர் வரவே இல்லை. அந்த நடிக்க வேண்டியது அவர் வரல, ஆப்சென்ட் ஆயிட்டார். அப்ப அன்னைக்கு பார்த்து அந்த நாடக கோட்டை உரிமையாளர் ரொம்ப பயந்துட்டார். இவ்வளவு மக்கள் கிட்ட டிக்கெட் வாங்கிட்டோம்,
அந்த கதாபாத்திரம் நடக்கிற வரவே இல்லை. நம்ம என்னடா பண்ணதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருந்த நேரம் அந்த பையன் சொன்னான், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, நான் வேணா நடிச்சு காட்டணுமான்னு கேட்டானோ. அந்த உரிமையாளருக்கு இவனே வெளியில குதிரை பார்த்துற பையன், இவன் எப்படி வந்து நாடகம் நடிக்க போறான், இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் செஞ்சு காட்டுறேங்கன்னு சொன்னேன். சரி, அவனுக்கு உடனே மேக்கப்பை போட்டு அந்த கதாபாத்திரம் யாரு, பெரிய கதாபாத்திரம் நடிகர் யாரோ அவருக்கு உண்டான மேக்கப்பை போட்டு இவன் நடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பையன் நடிக்கும் பொழுது அவன் கொடுத்த டயலாக் மட்டும் பேசாம இவனுக்குள்ள மனசுல இருந்து மாத்தி நிறைய டைரக்ஷன் பண்ணி நிறைய ஆக்டிங் எல்லாம் மாத்தி நல்லா சிறப்பா செஞ்சிருக்கான். அந்த நாடக கொட்டையில கைத்தொட்டலா டங்கவே இல்லை, அவ்வளவு கைத்தட்டின்னு இருக்கிறாங்க. மக்கள் ஆரவாரம் தாங்க முடியல. இத கேட்டு அந்த நாடக கொட்டைக்கு உரிமையாளருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ இந்த பையன் இப்பதான் புதுசா வந்தான், ஆனா இவன் செய்யற நாம கொடுத்த அந்த சாப்டர் மட்டும் இல்லாம இவன் புதுசா அழகழகா இவனே டயலாக் போட்டு இவனே நாடகம் தனித்தனியா ஏற்றி இவனே நல்லா பண்றானே, ஒரே நாள் இப்படி பண்றானே, இவ்வளவு டேலண்டா இருக்குன்னு அவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, நாளையில இருந்து நீதாமா எங்களுக்கு பெரிய கதாபாத்திரம் நாடகம் நீதாமா நடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு நாளோட்டமா நிறைய வாய்ப்புகள், நிறைய நாடகங்கள், இவனே நிறைய நாடகங்கள் எழுதி கொடுக்கிற, நிறைய நாடகங்கள் புதுசா செய்ய இவனுக்கு இன்னும் நிறைய பேர் புகழ் பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு. எல்லாம் கிடைச்சிது. கடவுள் எல்லாம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணாரு, கடவுள் ஒரு சோதனை வைப்பார். நாமெல்லாம் என்ன செய்யணும், சோதனை பண்ணானே உடனே டங்குன்னு கீழே வந்துடும். கடவுள் என்ன சோதிச்சுட்டாரு, என்ன இந்த கடவுள் கண்ணே இல்லையே, நாமெல்லாம் அப்படி திட்டுவோம். அப்படிதானே உண்மையா பிள்ளைங்களா? நான் அப்படி நல்லா மார்க் எடுத்திருந்தேன், கடவுள் பாரு எனக்கு மார்க்கே கொடுக்கல இந்த வாட்டி, நான் அப்படியே டவுன் ஆயிட்டேன், அவ பெருசா அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம இப்படிதான் கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். ஆனா அதுக்கேத்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, நல்ல சிறப்பா போயிருந்த அந்த நாடக கொட்டையில அவன் நாடகம் நடிச்சா, அந்த குதிரைகளை லாயத்துல அந்த வேலையும் பார்த்துக்கிட்டான். சிறப்பா நடந்த நேரத்துல அந்த ஊர்ல வந்து திடீர்னு பெரிய கொடிய நோய் வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு எப்படி கோவிட் வந்ததோ அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு பெரிய கொடிய நோய். இது வந்து ஒரு உண்மை சம்பவம், இது வந்து கதை கிடையாது, ஒருத்தங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். பிள்ளைங்களா, இது குழந்தைங்களா, இது நமக்கு ஒரு பாடம், தெரிஞ்சுங்களா? தெளிவா கேட்டுங்க. அப்ப அந்த காலத்துல இப்ப வந்து கோவிட் வந்த மாரி அந்த காலத்துல வந்து பெரிய கொடிய நோய் வந்து 2 வருஷம் நாடக கொட்டையெல்லாம் மூடிட்டாங்க. நம்ம கோவிட் வந்து எப்படி எல்லாத்தையும் பிளாக் பண்ணாங்களோ அதே மாதிரி நாடக கொட்டை மூடிட்டாங்க. நாடக கொட்டை இல்லாதனால அங்க குதிரை வாகனம், குதிரை வண்டியில வந்து யாரும் நாடகம் பார்க்க யாருமே வரல. மக்கள் எல்லாம் ஒண்ணு கூட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாருமே தனித்தனியா முடங்கி எல்லாருமே வீட்டுல இருந்துட்டாங்க. அப்போ இப்ப கோவிட் வந்தப்ப நம்மளாம் எப்படி இருந்தோமோ, அந்த கோவிட் இருந்தப்ப எவ்வளவு பேர் வாழ்க்கையை வந்து சாதகமா பயன்படுத்தினாங்க தெரியுமா? வீட்டுல இருந்த நேரத்தை காலத்தை வேஸ்ட் பண்ணாங்க. எவ்வளவு பேர் மெடிடேஷன், எவ்வளவு பேர் ஆன்மீகம், எவ்வளவு பேர் யூடியூப் சேனல், எவ்வளவு வந்தது இந்த கோவிட் டைம்ல. ஒரு தீமையிலேயே ஒரு நன்மையை கடவுள் கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த கோவிட் டைம் நிறைய பக்குவத்தை நம்ம கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுங்களா? அதே மாதிரி அந்த காலத்திலயும் அந்த 2 வருஷம் கொடிய நோயால பாதிக்கப்பட்டப்ப அந்த பையன் என்ன பண்ணிருக்கிறார், அந்த பையன் வளர்ந்துட்டான். இப்ப வளர்ந்து வாலிபன் ஆயிட்ட பிறகு அந்த அந்த இடத்தை பயன்படுத்தி அந்த 2 வருஷம் ஆண்டு நிறைய நாடகங்கள், கவிதைகள் நிறைய எழுதி 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 நிறைய புத்தகமா வெளியிட்டானான். அந்த புத்தகத்தை எல்லாத்தையுமே அவன் வந்து இந்த 2 வருஷம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ புத்தகங்கள், அவ்வளோ நாடகங்கள், பெரிய நாடக மேதையாவே ஆயிட்டான். அவன் உலக மகா மேதையாவே ஆயிட்டு அவ்வளோ புத்தகங்களையும் 2 வருஷம் முடிஞ்சு வெளியிட்டானான். அந்த புத்தகங்களா இன்னைக்கு 100 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் பயங்கரமான ஃபேமஸான புத்தகமா இருக்குது. அந்த வாலிபன் யார் தெரியுமா? அவர் தான் ஷேக்ஸ்பியர். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஷேக்ஸ்பியர்? இப்ப இன்னைக்கு உலக மகா மேதை, உலக பெரிய பெரிய நாடக இலக்கியங்களுக்கெல்லாம் அவர் தான் பெரிய மேதையா விளங்குறார். அவ்வளோ பெரிய கவிதைகள், ரோமியோ ஜூலியட் நாடகம் அவ்வளவு எழுதினர் யாரு? ஷேக்ஸ்பியர். அந்த ஷேக்ஸ்பியர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டார் பாத்தீங்களா? அந்த தனக்கு கொடுத்த ஒரு அவருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம படிக்கிறப்ப இது நாடகத்தை இந்த சாதா ஒரு ஷேக்ஸ்பியர் தானே நம்ம நினைக்கிறோம் புக்கை படிக்கக்குள்ள. அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கையை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு பாத்தீங்களா பிள்ளைங்களா? இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் எங்க வீட்டுல வசதி இல்ல, எங்க அப்பா ஏழ்மை நினைக்கலாம், எங்க அப்பா குடிகாரா இருக்கா நீங்க நினைக்கலாம், எங்க அம்மாவா எனக்கு தாய் தகப்பன் இல்ல அனாதையா இருக்குன்னு நினைக்கலாம் குழந்தைங்களை, எனக்கு பெற்றவங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க நினைக்கலாம், எனக்கு யாருமே துணை இல்லாத எவ்வளவு பிள்ளைங்க இருக்கலாம், நானு ரொம்ப கிராமத்துல வாழ நினைக்கலாம், எனக்கு படிப்பறிவே இல்லைன்னு நினைக்கலாம், படிப்பு வரமாட்டேன்னு நினைக்கலாம். ஆனா அப்ப நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்மளாலே முடியும், நம்மளாலே முடியும், நம்மளாலே முடியும் சொல்லிட்டு இந்த மாதிரி கதைகளில ஒரு பாடமா எடுத்துக்கினா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை தான் நம்மள கடைசி வரைக்கும் கொண்டு போய் கரை சேர்க்கும், தெரிஞ்சுங்களா? எத்தனையோ ஒரு பிள்ளைங்க அம்மா கதை ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து ஷேக்ஸ்பியர் கதையை முடிச்சிடறார். அப்போ இன்னைக்கு உலக மகா மேதையா ஷேக்ஸ்பியர் ஆலங்கத்தில் எப்படி வாழ்ந்தார் பாத்தீங்களா? ஒரு ஏழை சிறுவன், படிப்பறிவே இல்லாதவன்,
ஒரு நாடக கொட்டாயில போய் குதிரை லாயத்துல வந்து குதிரையை சுத்தப்படுத்தி வேலை செஞ்ச இன்னைக்குதான் உலகம் போட்டு ஷேக்ஸ்பியரா வாழறாருன்னா எதுக்கு? அவரோட முயற்சி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. தெரிஞ்சுங்களா? அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடவுள் நமக்கு எப்படியாப்பட்டவங்களை தூக்கி விடுவார். அதுதான் ஒரு மாணவர்களுக்கும் ஒரு யூடியூப் சேனல் பார்க்குற அந்த குழந்தைகளுக்கும் பெற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நமக்கு தேவை. அதனால இத வந்து கதையா எடுத்துக்க கூடாது. கதை தானே இந்த கதையாம் காரணமாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கதையில வந்து ஒரு கதையிலயும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம காவியமா நாம தான் மாத்தணும். தெரியுதுங்களா பிள்ளைங்களா? அதனால ஒவ்வொருத்தவங்களும் இந்த கதையில இருக்கிற வாழ்க்கையை பயன்படுத்தி நம்மளுடைய இயலாமையை பத்தி நினைக்காம நம்மளாலே முடியும் சொல்லிட்டு நம்ம இந்த தடையெல்லாம் ஒரு படிக்கட்டா மாக்கி முன்னேறிட்டே போய்கிட்டமா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்ல இமயத்துல உச்சியில கொண்டு போய் நம்ம அம்மா நிறுத்துவாங்க. நிச்சயம். அதுதான் சத்தியம். தெரியுதுங்களா? நீங்க நினைக்கலாம், எப்படி படிக்காத ஒருக்கு இவ்வளவு பெரிய மேதையான வந்திருக்கான் பாத்தீங்கன்னா, இதை நம்ம மருவத்தூர் அம்மா வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையனுக்கு, அதாவது அவன் வந்து மருவத்தூர் காலேஜ் இன்ஜினியர் காலேஜ்ல சேர்ந்தானா. இன்ஜினியர் காலேஜ் சேர்ந்தா இந்த பையனுக்கு கிராமத்துல தமிழ் மீடியில படிச்ச பையனுக்கு மெட்டல் என்ற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட அவனுக்கு தெரியாதான். அவனுக்கு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு டீச்சிங் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பண்றாங்க காலேஜ்ல. அப்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த பையன் மருவத்தூர்ல ஓம் சக்தி மேடை கிட்ட நின்று வந்து அம்மாட்ட அழுதானா, அம்மா எனக்கு மெட்டல் என்ற வார்த்தை கூட தெரியாது. நீங்க நினைக்கலாம் அது எப்படி உண்மை. ஒரு தமிழ் மீடியம்ல படிச்ச ஒரு கிராமத்து பையனுக்கு இங்கிலீஷ் நாலேஜே சுத்தமா இருக்காதுதான். ஏன்னா பேரண்ட்ஸுங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியாது. அந்த பையனும் ஏதோ படிச்ச வரைக்கும் குட்டாம்பாக்கவா படிச்சிருப்பான். படிக்கிறதுலயும் பல விதம் இருந்து உண்மையை உணர்ந்து ஆத்மாத்மா படிச்சோம்னா எந்த மொழியும் நம்மளுக்கு புரியும். நாம ஏதோ படிக்கிறோம், குட்டாம்பாக்கமா மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சா எந்த லாங்குவேஜ் யாருக்குமே எந்த படிப்பும் ஏறாதான். உண்மைதான். அது உண்மை. அந்த பையன் சொல்லுது. அப்ப அந்த பையனுக்கு காலேஜ் வரைக்கும் போன பையனுக்கு மெட்டல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. ஐயோ, மெட்டல் என்ற ஒரு வார்த்தை கூட தெரியாம நான் எப்படிமா இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு பாஸ் பண்ண போறேன் அந்த பயந்த பையனுக்கு அம்மா ஓம் சக்தி மேல இருந்து கண்ணீர் விட்டு அழுதானாம். அப்ப அவனுக்கு ஆசிரியரா ஒரு குரல் கேட்டுதான், நீ காலேஜில் போய் தினம் உக்காந்த உடனே மூலமந்திரம் சொல்லிடா மகனே, மூலமந்திரம் சொல்லி அம்மாவை நினைச்சிட்டு எந்த ஒரு படிப்பும் தொடங்குன்னு சொல்லிச்சான் அம்மா. ஆசிரியரா குரல் கேட்டுக்குது. அவன் அதே மாரி காலேஜில் போய் உக்காந்த உடனே டக்குன்னு வேடிக்கை பார்க்காம மனசால ஆத்மார்த்தம் அம்மாவை நினைச்சு மூலமந்திரம் சொல்லியிருக்கிறான். மூலமந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். படிப்புகளோ காலேஜில் நோட்டு புக்கே திறக்க ஆரம்பிச்சு. அப்படி படிச்ச பையன் அன்னைக்கு ப்ரொஃபஸருக்கு அவங்க அப்படியே படிப்படியா முன்னேறி அன்னைக்கு காலேஜ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்டா வந்தானா எப்படி அது? அது அவனுடைய நம்பிக்கைக்கும் அம்மா மேல வைத்த நம்பிக்கைக்கும் அந்த மூலமந்திரத்தை நம்பிக்கையோட குருவா அம்மா ஆசிரியரா அந்த உபதேசத்துக்கு அவன் ஃபாலோ பண்ணிருக்கிறான். அது வந்து அவனுக்கு அந்த கடவுளுடைய அருளும் குருவோடைய உபதேசமும் அவனை வந்து அவன் நம்பிக்கையா செய்ததுனால படிப்படியா அவனுக்கு மனசுல இருந்து கடவுள் அவனுக்கு ஆன்மீக உணர்வுகளை அந்த இருந்ததுனால அவனுக்கு படிப்படியா அவனுக்கு கல்வி அறிவை கடவுள் கொடுத்திருக்கிறார். இதுதான் அம்மா மறைமுகமா செய்யற ஆபரேஷன். பாத்தீங்களா? படிப்பறிவே இல்லாதவங்க எப்படி அம்மா செய்தாங்கன்னா அந்த மூலமந்திரம் வேலை செஞ்சுக்குது. நம்பிக்கை வேலை செஞ்சுக்குது. நம்பிக்கை அவன் செய்தது பேருல படிப்படியா அந்த பையன் நல்லா படிச்சு ஒரு தடவை அவங்க காலேஜ்ல மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸருக்கு ஒரு கேள்விக்கு எல்லா பசங்களுக்கும் பதில் தெரியலாம். எந்த பசங்களுக்கும் பதில் தெரியாததை இந்த பையன் தான் பதில் சொன்னானோ. அவங்க ப்ரொஃபஸருக்கு அவரும் ஆச்சரியம் ஆகி போச்சான். அப்புறமேட்டா அந்த பையன் நம்ம காலேஜ்லயே படிச்சு நல்ல டிப்ளமா வாங்கி இன்னைக்கு வெளிநாட்டுல வரைக்கும் வேலை செய்யறானா. இன்னைக்கு அம்மா கிட்ட போய் வந்து பாத பூஜை பண்ணப்ப அம்மா அவங்க குடும்பத்தை பத்தி அப்படி சொன்னாங்களாம். இன்னைக்கு மெட்டலே தெரியாத ஒரு பையன் வெளிநாட்டுல போய் பெரிய ஒரு இன்ஜினியரா வேலை செய்யறானா. அது எப்படி? அவனுடைய தன்னம்பிக்கை. தெரியுதுங்களா? நம்பிக்கையா மூலமந்திரத்தை சொல்லிக்கிட்டு நம்மளாலே முடியும்னு சொல்லிட்டு அம்மா கடவுளை வேண்டிக்கிட்டு அவன் இறங்குறதுனால இன்னைக்கு அந்த பையன் நல்ல நிலைமை இருக்கான். இந்த கதையில இருந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் நம்ம கத்துக்கிற பாடம் என்ன புரிஞ்சுங்களா பிள்ளைங்களா? எனக்கு மேக்ஸ் வரல, எனக்கு எங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களா. எங்களுடைய வாழ்க்கையிலே என் பொண்ணுக்கு கூட நல்லா படிச்சிருந்த பொண்ணுக்கு திடீர்னு வந்து மேக்ஸ் வந்து டக்குன்னு டவுன் ஆன மாதிரி இருந்தது. நல்லா மேக்ஸ்ல மார்க் எடுத்த போல திடீர் அது என்னமோ மேக்ஸ் டவுன் ஆச்சு. ஆனா அந்த புள்ள வந்து சப்ஜெக்ட் வந்து டக்குன்னு எடுக்கக்குள்ள மேக்ஸ் எடுத்து சப்ஜெக்ட் எடுத்துச்சு. மேக்ஸ் சப்ஜெக்ட் அதான் பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்தது. எடுத்த பிறகு மேக்ஸ் சப்ஜெக்ட் அவ்வளோ கஷ்டம். அம்மா கிட்ட போய் அருள்வாக்கு போனப்ப அம்மா என்னத்தம்மா சொன்னாங்க, அம்மா பாதுல மேக்ஸ் கஷ்டப்படுறாமா, என்ன செய்யுதுன்னு தெரியலமா, ஏரோனட்டிக்கல் இன்ஜினியர் படிக்க சொல்லி இருக்கிறீங்க, என்ன செய்யுதுன்னு தெரியலமா என்னது அம்மா சொல்லிச்சு. மேக்ஸை பார்த்து மேக்ஸ் பயப்படுமா.
அம்மா சொன்ன அர்த்தம் எனக்கு மறக்கவே இல்லை. மேக்ஸ் மேக்ஸை பார்த்து மேக்ஸ் தான் பயப்படணும், படிக்க சொல்லுனாங்க. இன்னைக்கு அன்னைக்கு பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ்லயே மேக்ஸ் வரத்துக்கு டவுன் ஆன புள்ள இன்னைக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட்லயே அந்த அந்த டிகிரியை முடிச்சு அருண்டிக்கல் முடிக்க வச்சதுன்னு யாருன்னா குரு அம்மா அருள். தெரியுதுங்களா? அதனால்தான் பிள்ளைங்களாம் அம்மா வேண்டிக்கிட்டு மூலமந்திரத்தை சொல்லிட்டு படிப்பை தொடங்குங்க. மூலமந்திரத்தை சொல்லிட்டு அருவாக்க படிச்சுட்டு படிப்பை தொடங்குங்கன்னா உங்களுடைய படிப்புக்குள்ளேயும் அம்மா வந்து உங்க அதே மாதிரி அம்மா பார்த்துக்கும் சும்மா இருக்க கூடாது. நம்மளோட முயற்சி இருக்கணும். முயற்சி என்னைக்கும் திருவினை ஆக்கும். தெரியுதுங்களா? அதனால எல்லாமே அம்மா கொடுக்கிற வாய்ப்பு, என்ன வாய்ப்பா இருந்தாலும் பயன்படுத்துங்க. மருவத்தூர்ல இருக்கிறோமா, என்ன வாய்ப்பு அம்மா கொடுக்குறாங்க, ஒரு சிறு தொண்டுக்கும் பலன் உண்டு. அந்த தொண்டை வந்து பயன்படுத்திக்கின்னு நம்ம வாழ்க்கை நல்லா முன்னேறிட்டு போகணும். அப்படிதான் அம்மா ஒரு சக்திக்கு ஒரு சிறு தொண்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த சப்த கன்னியர் கோயில லைன் அனுப்புன்னு சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து பெண்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. நாங்க ஒரு அம்மா வந்து தன்னால உடல் இந்த யானை பெண்களுக்கு 7 யானை பலம் கொண்ட பெண்களுக்கு பலம் இருக்குதுன்னு அம்மா சொல்றாங்கல்ல. அந்த பெண்கள் வந்து ஒரு அம்மா வந்து தனக்கு தொண்டு செய்ய முடியாம வந்து உடம்பு முடியலமா, எனக்கு இடுப்பு வலிமா, தொண்டு செய்ய முடியுமா சொன்ன அம்மா போய் சப்த கொடியில இருந்து வாங்க வாங்க லைன் அனுப்பு, அதுவும் தொண்டுதான் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா பெரிய பணக்கார வீட்டு அம்மா வந்து சப்தக்கன்னி கோயிலுங்க இருந்து வாங்க வாங்க லைன் அனுப்பிச்சுனே இருந்த அம்மாவுக்கு உள்ள இருந்தே வராகி அம்மா தத்துரூபா ஏந்தி வந்து சக்தி நானும் தொண்டு செய்யட்டுங்களாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அன்னைக்கு அம்மா கொடுக்க அந்த ஒரு தொண்டு, அப்ப அந்த அம்மா தத்ரூபமா தெய்வத்தையே தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. குடுகுடுன்னு போய் அம்மாட்ட போய் குரு அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்னாங்க, நீ செய்ய தொண்டுக்கு தெய்வமே வந்துருச்சு பாத்தியா, மருவத்தூர்ல தொண்டு செய்யறதுக்கே தெய்வம் எல்லாம் ஆசைப்படுது, போய் தொண்டு செய்யப்போன்னு சொன்னாங்க. அப்ப லைன் அனுப்பிச்சு வாங்க வாங்க சொன்ன அந்த திரு முயற்சிக்கும் அம்மா கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியதுக்கு அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதுதான் கொடுக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பும் நம்மளால முடியாதுன்னு விடாம நம்மளால முடியும் சொல்லிட்டு பயன்படுத்திட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அனைவரும் இதை கடைபிடிச்சு அன்னையின் அருளை பெறுவோமாக. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க.